பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். ஆசை. ஐயா, வேதம் சொல்லுது, தீமோத்தேயுவுக்கு எழுதும்போது பவுல் எழுதுகிறார், பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே உருவ குத்திக் கொள்ளுகிறார்கள். 1 தீமோத்தேயு 6:10 மிக அழகா எழுதியிருக்கு. பண ஆசை மனுஷனுக்கு கடைசி வரைக்கும் பண ஆசை போகவே மாட்டேங்குது. பெண் ஆசை 75 வயசானா கூட விட மாட்டேங்குது. சின்ன பிள்ளைன்னு கூட யோசிக்க மாட்டேங்குது. சிலர் செய்கிற தவறுகள். நான் அப்படிப்பட்ட ஆசையெல்லாம் உங்களுக்கு சொல்லி உங்களை ஐயா மனசு வேதனைப்படுத்தலை. நியாயமான சில ஆசைகள். சகைக்கு ஒரு ஆசை இருந்துச்சு, இயேசுவை பார்க்க வேண்டும். ஒரு பெண்ணுக்கு ஆசை இருந்துச்சு, தான் சுகம் பெற வேண்டும். நியாயமான ஆசை. இயேசுவுக்கு ஒரு ஆசை இருந்துச்சு, எல்லாரும் கெட்டு போயிடக்கூடாது, ரட்சிக்கப்படணும். அது மட்டுமல்ல, இன்னொரு ஆசை இருந்தது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை கையில் எடுத்துக்கிறீங்களா? அப்படி எல்லாரும் தேடி எடுக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் பாடி துதி மன்னமே பரனை கொண்டாடி துதி தினமே பரனை கொண்டாடி துதி தினமே பாடி துதி மன்னமே பரனை கொண்டாடி துதி தினமே பரனை கொண்டாடி துதி தினமே. எனக்கு அன்பானே, ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆசை இருக்கலாம். இயேசுக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி. யாரை நோக்கி? சீஷர்களை. சீஷர்களை நோக்கி, நான் பாடுபடுகிறதற்கு முன்னே உங்களுடனே கூட இந்த பஸ்காவை புசிக்க மிகவும் ஆசையாயிருந்தேன். ஆசையா கூட இருக்கல, மிகவும் ஆசையா இருந்தார்.
எனக்கு அன்பானவர்களே, நம்மோட அவர் சாப்பிடுறதுக்கு வருவாராம். ஏன்னா வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன். உன்னோட என்னோட சாப்பிடுறதுக்கு கூட ஆயத்தமா இருக்கார். நாம தான் அவரை கூப்பிடுறதுக்கு ஆயத்தமா இல்ல. வறுமையா போதகரை, போதகர் வந்து விட்டார்னு மரியாளுக்கு சொல்லப்பட்டது. எனக்கு அன்பானவர்களே, நாம கூட சாப்பிடும்போது வாருமையா போதகரே வந்து நம்மிடம் தங்கியிருக்கிறோம், சேருமையா பந்தி தனிங்கிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி அவர் சொல்றாரு, நான் பாடுபட போகிறதற்கு முன்னே உங்களுடனே கூட இந்த பஸ்காவை புசிக்க ஆசையா, மிகவும் ஆசையா இருந்தேன்கிறார். கூட இருந்தவன் நல்லவனா? கூட இருந்த அத்தனை பேர் நல்லவனா? ஒருத்தன் எப்படிப்பட்டவன்? வாசிங்க, லூக்கா 22:1 கொஞ்சம் வாசிங்க. பஸ்கா என்னப்பட்ட புளிப்பில்லாத அப்ப பண்டிகை சமீபமாயிற்று. அப்பொழுது பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் அவரை கொலை செய்யும்படி யோசித்து ஜனங்களுக்கு பயப்பட்டபடியினாலே எவ்விதமாய் அப்படி செய்யலாம் என்று வகை தேடினாங்க. எப்படி அவரை கொல்லாம், ஒரு தடயம் இல்லாம சாட்சி இல்லாம செய்யணும் அப்படின்னு வகை தேடினார்கள். அப்பொழுது பன்னிருவரில் ஒருவராகிய ஸ்காரியோத் என்னும் மறுபேர் கொண்ட யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான். அவன் பிரதான ஆசாரியர்களிடத்திலும் சேனை தலைவரிடத்திலும் போய் அவரை காட்டிக் கொடுக்கும் வகையை குறித்து அவரோடு ஆலோசனை இவன் கூட தான் சாப்பிட்டார். ஏன்னா காட்டி கொடுக்கிறதுக்கு வகை தேடி ஆலோசனை பண்ணினான். இவன் கையில தான் பணப்பொறுப்பை கொடுத்திருந்தார். இவன் தான் ஒரு ராத்திரி தைலத்தை உடைச்சு, ஐயோ வீண் பண்ணிட்டாலே, ஏழைக்கு கொடுத்துருக்கலாமே, தரித்திரத்துக்கு கொடுத்துருக்கலாமே, கொஞ்சம் பெரிய கரிசனை உள்ளவனா பேசப்பட்ட யூதாஸ். இந்த யூதாஸ் காரியத்துக்குள் சாத்தான் புகுந்து விட்டான். ஆகையினால் அவன் போய் என்ன செய்தான், பிரதான ஆசாரியரிடத்தில், தலைவர் சேனை தலைவரிடத்தில் அவரை காட்டி கொடுப்பதற்கு ஆலோசனை பண்ணினான். அவர் சந்தோஷப்பட்டு அவனுக்கு பணம் தருவதாக அதற்கு அவன் சம்மதித்து ஜனக்கூட்டமில்லாத வேளையில் அவர்களுக்கு காட்டி கொடுக்கும்படி சமயம் தேடினான். எல்லாரும் எதற்கோ தேடினாங்க, இவனை இயேசுவை தேடினான். எதற்கு? காட்டி கொடுக்க. காட்டி கொடுத்தான் 30 வெள்ளி காசுக்காகவே கர்த்தர் இயேசுவை காட்டி கொடுத்தான் 30 வெள்ளி காசுக்காகவே கர்த்தர் இயேசுவை கொலை செய்யவே கொண்டு போனாரே கொல்கதாமலைக்கு. இயேசுவை பாவிக்கு புகலிடம் இயேசு ரட்சகர் மாறினில் பலியாக மாண்டாரே. பரிசுத்தரே பாவமானாரே, மரமான சிலுவை சுமந்தவரே, பாவிக்கு புகலிடம் இயேசு ரட்சகர் மாறினில் பலியாக மாண்டாரே. இந்த யூதாஸ் கூட தான். அது மட்டும் இல்ல, தொடர்ந்து வாசிங்க. அவன் 12 பேர்ல ஒருத்தையுமே பஸ்காவை பலியிட வேண்டிய புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாள் வந்தது. அப்பொழுது அவர் பேதுருவையும் யோவானையும் அழைத்து, பேதுரு எப்படிப்பட்டவன்? உமக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தோமே, எங்களுக்கு என்ன தருவீர்லவன். இவர் என்னத்தை விட்டுட்டு வந்தாரு? எத்தனை வருஷம் ஊர்ன படகோ தெரியாது, எத்தனை வருஷம் அந்த கரையில் நடந்து கடைசி நேரத்தில் வச்சோ தெரியாது, அத்தனை விட்டுட்டு வந்தேங்கிறான். எத்தனை விட்டு வந்தான்? பேதுரு, அடுத்தாப்புல யோவான். என்ன செய்வான்? எனக்கு அன்பானே, இந்த யோவானாவது பரவாயில்ல. அவனுடைய தாய் போய் கேட்டா, ஐயா உங்களுடைய ராஜ்யத்தில் ஒருவன் எங்கே இருக்கணும்? வலது பக்கத்துலேயும் ஒருத்தன் இடது பக்கத்துலையும், அப்படி கேட்டவன். ஆனால் கொஞ்சம் சத்தமாக பேசுகிற ஆட்கள். அதனால தான் உனக்கு பேர் புவனர் கேஸ், இடிமுழக்கத்தின் மக்கள்னு பேர்.
இப்போ பேதுருவும் யோவானை நோக்கி, நாம் பஸ்காவை புசிக்கும்படிக்கு நீங்கள் போய் அதை நமக்கு ஆயத்தம் பண்ணுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், எங்கே ஆயத்தம் பண்ணனா நீங்க போங்க, அதுக்கு இடத்தையும் குறித்து காண்பித்தார். அங்க போன உடனே என்ன செய்தாரு, பாத்திரத்தில் தண்ணியை மோந்து இந்த காட்டி கொடுத்த மறுதலித்த அவரை அறியேன் என்று சத்தியம் பண்ணின இந்த பேதுருவையும் காலை கழுவினார். என வேதம் சொல்லுது, 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், பிள்ளைகளை வளர்த்து அந்நியரை உபசரித்து பரிசுத்தவான்களுடைய கால்களை கழுவி. ஐயா, பரிசுத்தவான்களுடைய கால்களை கழுவுனாங்க. இந்த வேதத்தில் யாரு? ஆபிரகாம் கூட தண்ணி கொடுத்தான். பகலில் உஷ்ண வேலையில், குளிர்ச்சியான உஷ்ண வேலை, அதான் கொஞ்சம் நல்ல உஷ்ண வேலையில் எங்கே உட்காந்துருந்தான்? கூடார வாசலில் உட்காந்துருந்தான். அப்படி 3 பேர் வர்றதை தெரிஞ்ச உடனே அவங்களுக்கு கொஞ்சம் தண்ணியை கொண்டு கொடுத்து, காலை கையை கழிட்டு கொஞ்சம் உட்காருங்க, நான் அப்போ தானே திடப்படுத்திட்டு போங்க. ஆனால் இயேசு அதை விட ஒருபடி கால்களை கழுவினான். நாம பாடுறோம்ல, சேடரு கால்களை கழுவினவர் செல்லிராஜன் உள்ளம் கழுவினமே, சேடர் கால்களை கழுவினவே செல்லிராஜன் உள்ளம் கழுவினமே, பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரையும் புகழ் பாட வேண்டும், பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரையும் புகழ் பாட வேண்டும். தூயாதே தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். பாரில் அடைந்தவரே சொல்வங்கள் தாங்கிட வெள்ளம் தாருமே, துயரங்கள் பாரில் அடைந்தவரே துன்பங்கள் தாங்கிட வெள்ளம் தாருமே, பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரையும் புகழ் பாட வேண்டும், பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரையும் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். பரலோகத்தில் இடம் தருவேன்னு சொன்னவர், அது கூட தோமா கேட்டான், ஐயா போகிற வழியே தெரியாது, எப்படி பாதை எங்களுக்கு தெரியும்னா? அதுதான் சொன்ன, பாதை தெரியாது எங்களுக்கு வழி எப்படி தெரியும்? நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிற என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்தில் வரான் என்று சொன்னார். இந்த சீசர்களோட போய்தான் மறுதளிக்கிறவன், திரும்ப மீன் வலையை தூக்கிட்டு ஓடுறவன், எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தவன், இனிமே என்ன செய்ய போகிறோம், எங்கள் நம்பிக்கையெல்லாம் போயிருச்சு அப்படின்னு லூக்கா 24 அதிகாரத்தில் பார்க்கிறோம். பேசிக்கிட்டு வந்தவங்க எம்மாவூருக்கு நடந்து போகும்போது, இப்படிப்பட்டவங்க முன்னாடி தான் ஒருத்தன் கையே போட்டு பார்த்தா தான் நம்புவேனா. ஏசு உயிர்த்து வந்துட்டார், அப்படியா? அவர் காயத்தை நான் பார்க்கணியா, விழாவில் குத்தப்பட்ட காயத்தை பார்க்கணும், அந்த கையை போட்டு பார்க்கணும். அப்பவும் ஏசு வந்து கையை போட்டு பாருங்க. இப்படிப்பட்டவங்களோட பந்தியை புசித்தார். ஏன் தெரியுமா? அதைத்தான் நாம் ஒவ்வொரு வருஷத்தில் பெரிய வியாழக்கிழமை பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே அன்று ராத்திரியிலே நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். அது என்னவென்றால், கர்த்தராகிய இயேசு காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், உங்களுக்காக பிற்கப்படுகிறது. எதுக்கு ஆசையா இருந்தது தெரியுமா? எப்பா, என் சரீரம் இப்படி பிற்கப்பட போதப்பா, நொறுக்கப்பட போதப்பா. நாம பாடுறோம்ல, எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனையும்
மேலே விழுந்ததையா, எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் கட்டளையும் என் மேலே விழுந்ததையா, ஐயா உன் மேலே விழுந்ததையா, ஐயா உன் மேலே விழுந்ததையா. நீ நல்லவர் சர்வ வல்லவர், நீ நல்லவர் சர்வ வல்லவர், உங்க இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உங்க அன்புக்கு அளவே இல்லை, உங்க இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலை தோறும் புதிதாயிருக்கும், அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே ஏசையா, மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். எங்களது மீறுதலால் காயப்பட்டு நொறுக்கப்பட்டு தழும்புகளால் சுகமானோம், எங்களது மீறுதலால் காயப்பட்டு நொறுக்கப்பட்டு தழும்புகளால் சுகமானோம், உங்க தழும்புகளால் சுகமானோம், உங்க தழும்புகளால் சுகமானோம். நீ நல்லவர் சர்வ வல்லவர், நீ நல்லவர் சர்வ வல்லவர், உங்க இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை, உங்க இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலை தோறும் புதிதாயிருக்கும், அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். ஐயா, பாவமான முள்முடி ஏற்றுக்கொள்ள போறதுக்கு முன்னாடி கூட நிந்திக்கிறவனை சந்திக்க வந்தார். அதுதான் பஸ்கா. அதனால தான் இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என் சரீரம் என்று சொன்னதோடு மட்டுமல்ல, அந்தப்படியே அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என் சரீரம் சொன்னவர் இப்ப சொல்லாது, இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய புதிய உடன்படிக்கையின் ரத்தமாய் இருக்கிறது. இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என் மரணத்தை நினைவு கூறுகிறீர்கள். அது மட்டுமல்ல, நான் வரும் அளவும் என் மரணத்தை நினைவு கூறுவதற்கு இதை செய்யுங்கள் என்று திருவிழம் பற்றுவதற்கு. அதுதான் இன்னைக்கு கம்யூனியன் உட்கார்ந்து இருக்கிறோம். எதுக்கையா இதை குடிக்கணும்? யோவான் 6:53-54 வாசிக்கிறோம். இந்த மாம்சம் என்றால் என்ன அதையும் தெரியணும். யோவான் 6:53-54. அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். அதுக்கு தான் ஆசையா இருந்தார், உன்னை என்னை கடைசி நாள்ல எழுப்பணும். ஆமென். இயேசு ஆவியை விட்ட போது கூட சில பேர் எந்திரிச்சாங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 27ஆம் அதிகாரத்தில் 46ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். இயேசு 9ஆம் மணி நேரத்தில் ஏலி ஏலி லாமா சபக்தானி, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி மகா சத்தமிட்டு ஜீவனை விட்டார். அப்ப என்ன செஞ்சான்? 50. இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது, பூமியும் அதிர்ந்தது, கண்மலைகளும் இழந்தது, கல்லறைகளும் திறந்தது, நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்கள் சரீரங்களும் உயிரோடு எழுந்தது. ஏன்னா அவர் உயிர் தெழுந்தார். மரணத்தின் சங்கிலிகள் தெரிப்பட்டன,
மரணத்தின் சங்கிலிகள் தெரிப்பட்டன, தெரிப்பட்டன, முடியில் முறிப்பட்டன. யோத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார், நரகில் ஜெயித்தெழுந்தார். யோத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். மரித்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை, மரித்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை, மரிப்பதில்லை, மரிப்பதில்லை. மரித்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை, மரிப்பதில்லை, மரிப்பதில்லை. யோத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். எழுந்தார் என்ற துணி எங்கும் கேட்குதே, எழுந்தார் என்ற துணி எங்கும் கேட்குதே, எங்கும் கேட்குதே, பயத்தை எங்கும் நீக்குதே. யோத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார், நரகில் ஜெயித்தெழுந்தார். யோத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். எனக்கு அன்பானவர்களே, அவர் எதுக்கு நம்மோட சாப்பிடணும்? கடைசி நாளிலே நம்மையும் உயிரோடு எழுப்புவதற்காக. அதுக்கு தான் ஆசைப்பட்டார். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு இருந்து விசுவாசிக்கிறவன் மரியாமலும் இருப்பான். அதனாலதான் ஒரு நாள் வரும், இயேசு வருவார், எக்கால சத்தம் தொனிக்கிற இயேசு மகாராஜா வருவார். அப்படி உயிரோடு இருக்கிற நாமும் அவளுக்கு முந்திக்கொண்டு போவோம். அதனால தான் சிலர் விசுவாசிக்கிறவங்க உயிரோடு இருப்பான். அதனால தான் யோவானை பற்றி நீ ரெண்டு அவன் நான் உயிரோடு இருந்தால் நான் வர வரைக்கும் அவன் இருக்க சித்த பார்த்தா உனக்கு என்ன? எனக்கு அன்பானவர்களே, ஆசை இந்த உலகத்தில் இயேசுக்கு இருந்த ஆசை ஒவ்வொருவரும் சுகமாக இருக்கணும், ஒவ்வொருவரும் நல்லா வாழணும், ஒருத்தரும் கெட்டு போயிடக்கூடாது. அது மட்டும் இல்லை, நான் அவங்களோட சாப்பிடணும், அவங்க என்னோட சாப்பிடணும். எகிப்தியர் எபிரேயரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட மாட்டான். ஏன்னா எகிப்தியர் எபிரேயரோட சாப்பிடுவதை என்ன செய்தான்? அருவருப்பாக நினச்சான். ஆனால் அந்த அருவருப்பை மாற்றுவதற்கு இயேசு தான் தெரிந்து கொண்ட பொண்ணு படிப்பறிவில்லாத சீஷர்கள், ஒருத்தரும் பெரிய படித்தவங்க கிடையாது, மீன் பிடிக்கிறேன் அவனோட உட்கார்ந்து கொள்றாரு. நான் பந்தியை புசிக்க ஆசையாயிருக்கிறேன். பாடுபட போகிறதற்கு முன்னே தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இயேசு இந்த பூமியில் மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்தார். மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? அப்படி ஜெயம் கொண்டவர் நமக்கு சொல்லியிருக்கார், நான் ஜெயம் கொண்டு பிதாவினுடைய வலது வாரிசு சிங்காசனத்தில் உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னோடு கூட சிங்காசனத்தில் உட்காரும்படி அருள் செய்வேன். அதுக்கு தாங்க ஆசைப்பட்டார். எந்த மனுஷனும் தாங்கிட்ட உட்கார வைக்க ஆசைப்பட மாட்டான். ஆனா தன்னோடு ஒருவரி கூடவே வைத்துக் கொள்வார், கூடவே வைத்துக் கொள்வார், கூடவே வைத்துக் கொள்வார், என்ன கூடவே வைத்துக் கொள்வார். தானான தானானா தானானா தானான தானானா தானானா தானான தானானா தானானா தானான தானானா தானானா. தொலைக்காட்சியில் பார்க்கிற நீங்க இதற்காக ஜெபிங்க. எத்தனையோ தேவைகள் உண்டு, உங்களுக்கு எல்லா இடத்துலையும் சொல்லித்தான் வாரேன். சில கட்டுமான பணிகள் கூட இன்னும் கட்டப்படாமல் இருக்குது. இவங்களை கூட்டிகிட்டு வர கூட வாரம் வாடகைக்கு எடுத்தான் வேன் நடத்தப்படுது. ஒவ்வொரு நாளும் இவங்களை சாப்பிட வைக்கிறது கூட ஆண்டவருடைய கிருபை தான். யாராவது ஒரு பிறந்த நாள், திருமண நாள், யாருக்காவது தங்களுக்கு அன்பான இழந்த நினைவு நாட்கள் அல்லது ஒரு நல்ல வேலை கிடைத்த நாட்கள், இப்படிப்பட்ட நாட்களிலே
நீங்களும் ஒரு நாள் கர்த்தர் ஏவினால் தாங்கலாம். எப்படி பிரதர்? இல்லை 2 நம்பர் வந்துக்கிட்டே இருக்கு, ஜிபே, ஃபோன்பே. இது வழியாக நாங்கள் தாங்கலாம். ஒருவேளை ஐயா நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் எனக்கு பில்லு வைக்க வழி உண்டா? இருக்குது, தாராளமாக என்கிட்ட கேளுங்க. வரி விலக்குக்கு வைக்கிற வழி உண்டா? நிச்சயமாக உண்டு. ஆனால் உங்கள் ஆதார் நம்பர், பேன் நம்பர்லாம் தரணும். நீங்கள் நான் சொல்கிற அக்கௌண்ட்லேயும் நீங்கள் போட்டு அதை கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக வரும். 8438852500 இந்த நம்பரில் பாருங்கள். உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5 மணிக்குள்ளே தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இந்த மனமகிழ்ச்சியான நல்ல நாளிலே ஆசை, மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை என்று பல ஆசைகள் உண்டு. தேவையற்ற ஆசைகள் எல்லாம் இருக்கிறது. ஆனால் ஆசையானது அலைந்து தேடுகிறதை பார்க்கலும் கண் கண்டது நலம் என்றானே. நியாயமான ஆசைகள் என்ன? இயேசு நமக்காக வைத்திருந்த ஆசைகள் என்ன? ஒரு அரசன் எல்லாம் இருந்த அவனுடைய ஆசை என்ன? இப்படி பல காரியத்தை சொன்னேன். நீங்களும் அமர்ந்து இதை தியானித்து, ஆண்டவரே நான் உங்கள் கூட உட்கார்ந்து சாப்பிட்ற அளவுக்கு என்ன தேடி இருக்கீங்களப்பா, எத்தனை பெரிய பாக்கியம் சொல்லி நன்றி சொல்லி ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இந்த நிகழ்ச்சிக்காய் ஜெபிக்கிற கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதியும். ஒவ்வொருவருடைய மனதில் இருக்கிற பாரத்தையும் கர்த்தர் அறிவீர். கண்ணீரை காண்கிற தேவன், கதறுதலை கேட்கிற தேவன், வேதனைகளை அறிகிற தேவன். யார் யார் வியாதியின் கொடுமையோடு வேதனையோடு இரவு வந்து பகல் ஏன் வருகிறது, பகல் வந்து இரவு ஏன் வருகிறது என்று புலம்பிக் கொண்டிருக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். தீராத சொரியாசிஸ், வெளியே வர முடியாத புண்களினாலே ஐயா சரீரத்திலே அநேக புண்கள் வந்து வியாதிப்பட்டு வெளியே கூட போக முடியாமல் சுகர்னால கை கால்களை இழந்து வேதனைப்பட்டு கண்ணீர் வடிக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஒரு காலத்தில் எப்படி ஓடி வளைச்சு ஐயோ என்னால் எந்திரிச்சு நடக்கக்கூட முடியலையான்னு சொல்லி புலம்புகிற ஒவ்வொருவருடைய புலம்பலையும் கர்த்தர் கேட்கிறீர் சுவாமி. அவருடைய கண்ணீரை மாற்றுங்க, கவலையை மாற்றுங்க, வேதனையை மாற்றுங்க, விடுதலை கொடுங்க. வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுடைய நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் R. அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் R. அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.